தலவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டம் மற்றும் இந்து அறநிலைத்துறை சார்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதன்முறையாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். இங்கே மாமன்ற இங்கே உறுப்பினர், அருமை மூத்த உறுப்பினர் நமது வேலு அவர்கள் பேசும் பொழுது தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு வழக்கு அல்ல, இரு வழக்கு அல்ல, 26 வழக்குகளை என் மீது போட்டார்கள். 26, ஒரு வழக்கு 2 வழக்கு அல்ல, 26 வழக்குகள். எக்மோரிலே பேட்டி கொடுத்தால் வீட்டுக்கு போக முந்தி ஒரு எஃப்ஐஆர். நான் அதை சொல்லுறதுக்கானே சொன்னேன். கடைசியாக இன்கம் டேக்ஸ் விஷயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது கிரிமினல் கண்டெம்ட் அட்வொகேட் ஜெனரல் சொல்லி நாளைக்கே சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி என் மீது வழக்கு பாய்ந்தது. அது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னீர்கள். 26 வழக்குகளையும் முடிப்பதற்கு முன்னால் நீதிபதியை கேட்டார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது, அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் மீது 26 வழக்குகளை போட்டிருக்கிறீர்களே, எந்த ஆதாரத்தில் போட்டார் என்று சொன்னார்கள். அது கூட, அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. கடைசியாக வந்த வழக்கு கிரிமினல் வழக்கு, கிரிமினல் கண்டெம்ட். அது யார் போட்டார் என்றால் அட்வொகேட் ஜெனரல் தான் போட்டார், வெங்கடபதி அவர்கள் போட்டார்கள். அப்பொழுது உயர் நீதிமன்ற நீதி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன போஸ்ட் பாக்ஸா டெய்லி வழக்கு போடுறதுக்கு? அந்த நிலை இருந்ததெல்லாம் நாங்கள் மறக்கவில்லை. தயவுசெய்து நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் என்பது அப்பொழுது எங்களுக்கு யாரும் தரவில்லை. இதை நீங்கள் தயவுசெய்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 29 வழக்குகள் போட்டதாக சொன்னார். எப்படி தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எங்கள் மீது 14 வழக்குகள் போட்டார்கள். அதனால் சிறையில் தான் இருந்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க எங்களுக்கு எதை வச்சு 16 வழக்குகள் போட்டீங்களோ அதை வச்சு தான் 29 வழக்குகள் போட்டாங்க. கீழாக தொழில் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த அம்மையார் நீங்க என் மேல போட்டா கூட நாங்கள் கவலைப்படல, குடும்பத்து பேரே வழக்கு போட்டாங்க. அதனால சொன்னா நிறைய பேச வேண்டி வரும். காலம்புற கிட்டத்தட்ட 37 நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்க. தொலைக்காட்சியில சட்டமன்றத்தின் நிகழ்வை பற்றி 37 நிமிஷம் பேசினீங்க. நாங்க 1 நிமிஷம் பேசினாங்க, எங்களுக்கு வெளில போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம், தொலைக்காட்சியை ஏன் வெளிவரவில்லை என்று. ஆக இப்படியெல்லாம் சூழ்நிலை காலத்துக்கு ஏற்றால் போல் மாறும். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் அரசியல்வாதிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்பதை நான் இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், நீங்க இருக்கிறீர்கள். நாங்கள் இங்கே இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பேசுங்க என்று எங்களுக்கு தெரியும். நீங்க அன்னை கூட சொன்னீங்க, எடப்பாடியார் வரும்போது இருந்தார் என்று சொன்னீர்கள். அம்மையார் இதே மன்றத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் இருந்த பொழுது இந்த சட்டமன்றம் எப்படி இருந்தது? சபாநாயகருடைய இருக்கை எப்படி இருந்தது? அதற்கு முதலமைச்சர் மேடையிலே ஏறி நீங்கள் பண்ண கூத்தனர் நிறைய இருக்க. பேசினா நிறைய பேசலாம், வேண்டாம். தயவுசெய்து கோர்ட்டு நீதிமன்றம் என்று போனால் மாறி மாறி பேச வேண்டும். நீங்க தானே பேசுறீங்க. எடப்பாடியார் வரும்போது முதலமைச்சர் வரும்போது எடப்பாடியார் எந்திக்கவர் என்று நீங்க தான் கூறினீர்கள். அம்மையார் வரும்போது எப்படி இருந்தது? எடப்பாடியார் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தது? எடப்பாடியார் பதவி ஏற்கும் பொழுது அதே எடப்பாடியார் அவருடைய டேபிளுக்கு முன்னால் யார் எந்த தின்னு ஆட்டம் போட்டார் என்பதை கூத்தானா எங்களுக்கு தெரியும். பேசினா நிறைய பேசலாம், இருந்தாலும் இல்ல நீங்க பேசினா நாங்க நிறைய பேச வேண்டி வரும். குறைச்சுதான் பேசினோம். அண்ணன் வழக்கு பாஞ்சு நாங்களா சார் கஷ்டப்பட்டோம். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவர்கள், நீங்கள் எப்படி நிறைய பேசலாம்னா நாங்களும் நிறைய பேச முடியும். நீங்க ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்களும் பேச முடியும். இல்ல நீங்க இல்ல நீங்க இருவரும் வெளியே இல்ல, நீங்கள் இருவரும் வெளியே மேடை போட்டு 2 பேரும் பேசுவதை நாங்களும் கேட்க ஆர்வமா இருக்கோம். லேண்ட் கிராப்பிங் கேஸ்னு வந்து போட்டதே நீங்க தான். தமிழ்நாட்டில் லேண்ட் கிராப்பிங் கேஸ்னு போட்டதை உங்களுடைய ஆட்சியில் நீங்க தான் போட்டீங்க, ரைட்டா? சும்மா மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைய மானிய கோரிக்கையை பற்றி பேசுவது தான் நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடந்ததை பற்றி பேசுவதற்காக இந்த சட்டமன்றத்தை முதல் பாயிண்ட் இல்ல, ஒரு 2 பேரும் வெளியில மேடை போட்டா எனக்கு 2 பேரும் பேசுறது இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப தயாரா இருக்கோம். என்னன்ற நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு. மாற்றம் வேணும்னு வந்தவங்களாச்சு, அவங்களாவது
சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு உங்களுடைய காலத்திலே ஒரு விதியை உருவாக்கலாம், சட்டம் உருவாக்கலாம் என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் நான் எடுத்து வச்சேன். ஆனா அவர் மானியத்தை விட்டுட்டு இப்ப அவங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பீஸ் வாங்கினாரு? ஏன்னா அவர் வழக்கறிஞர் அவரு. அதனால எவ்வளவு பீஸ் வாங்கினாரு, ஏன் அதுக்காக அப்படி பேசிக் கொண்டிருக்காருன்னு எனக்கே ஒன்றும் புரியல. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். ஏங்க வக்கீலுங்க, அவர் எவ்வளவு பீஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம பேசுறப்ப சொன்னாரு இந்த டேபிள்ல ஏறினாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இருந்தா அந்த வீடியோ வெளியிட்டுட்டீங்கன்னா டேபிள்ல யாருன்னா சட்டையை கிழிச்சது யாரு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். இல்ல வீடியோ இருந்தா தயவு செஞ்சு வெளியிட்டீங்கன்னா எல்லாருக்கும் பல சந்தேகங்கள். சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு டேபிள்ல ஏறல, சேர்லயே வந்து உட்கார்ந்த கதையெல்லாம் இங்க இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.